நாங்க ஒன்னும் இப்ப அவங்கள விடுதலை பண்ணுங்கன்னா கேட்கவே இல்ல. அவங்க பிறந்த நாளைக்கு ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு இங்க இருக்கிற கைதிகளுக்கு எல்லாம் ஒருவேளை எங்க கையால சாப்பாடு போடுறோம் தான் கேக்குறோம். இங்க இருக்கிறவங்க வயிறார சாப்பிட்டு எங்க அத்தைய மனசார வாழ்த்துனா அந்த வாழ்த்து எங்க அத்தைய காப்பாத்தாதாங்கிற ஒரு ஒரு சின்ன நம்பிக்கை தான். அதை நீங்க வீணடிச்சிடாதீயம்மா. கொஞ்சம் தயவு பண்ணுங்க. உங்களை என் கூட பிறந்தவங்களா நினைச்சு கெஞ்சி கேக்குறேன். இந்த ஒரு தடவை பெர்மிஷன் மட்டும் கொடுங்களேன். என்னம்மா நீ என்னென்னமோ சொல்லி என்ன கண்கலங்க வைக்கிற. வெளியில இருந்து வர சாப்பாட்டை கைதிங்களுக்கு கொடுக்க கூடாது. இருந்தாலும் நீங்க கெஞ்சி கேட்டதுனால நான் சம்மதிக்கிறேன். அதுவும் இல்லாம சாப்பாட்டையும் உங்களையும் தரவா செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவோம். அப்புறம் முக்கியமான விஷயம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கிளம்பிடுங்க. ரொம்ப நன்றி மேடம். இந்த உதவிய வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன். நீங்க சாப்பிட்டு என் அத்தைக்காக ஒரே ஒரு நிமிஷம் கடவுள்கிட்ட வேண்டியானா அந்த வாழ்த்தே அவங்களுக்கு போதும். கண்டிப்பாமா. நன்றி. சரி வாங்க. வாங்க போலாம். மா எந்திரிச்சு வெளியே வாங்கம்மா. எதுக்கு? வாங்கம்மா சொல்றேன். வாங்க. அமுதாமா, என்னத்த அப்படி பாக்குறிய? நான் இதுக்குள்ள வந்திருக்கேனா? இன்னைக்கு என்ன நாள் மறந்துட்டியலா? இருங்க நானே சொல்றேன். அத்தை, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள் மறந்துட்டியலா? நீ எப்படி ஞாபகம் வச்சிருந்த? மாமா உங்களுக்கு வளையல் வாங்கி கொடுத்து முத்தம் கொடுத்த இந்த பிறந்த நாள நீங்களும் மறக்கல. நீங்க சொன்ன அந்த தேதிய நானும் மறக்கல. என்ன முதல் நாளா உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம். இது வெளியே வச்சு வேற மாதிரி கொண்டாடணும்னு நினைச்சேன். ஆனா சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. எதுக்குமா இதெல்லாம்? அட அதெல்லாம் இப்ப பேசக்கூடாது. உனக்கா உன் மரும எப்படி ஏற்பாடு பண்ணிருக்கா? வா வந்து முதல்ல கேட்க விட்டுக்கா. வந்து கேக்க விட்டுமா? வாமா. முதல்ல கேக் விட்டுருங்க. அதான் வெக்கா. விட்டுமா. விட்டுங்க அத்தை. ஆ Happy birthday to you. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே to அத்தை. கேக்க ஊட்டு. நீங்க 100 வருஷம் நோய் நொடி இல்லாம
வச்சு பாத்துக்கணும். நீ என்ன பெத்து வளர்த்ததுக்கு நான் உனக்கு பெருமை சேர்க்கணுமா? ம், ம். ம். ஆ. ஏக்கா, என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் நீ என்று பல்லாண்டு வாழ்க. ம். அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாமா? ஆ? என்ன அப்படி பாக்குற? உன் பிறந்த நாளுக்கு உன் மருமக ஜெயில இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. அத உன் கையால இன்னைக்கு எல்லாருக்கும் பரிமாற போறோம். ஓகே? உள்ள வந்த எங்களுக்கெல்லாம் இனி வீட்டு சாப்பாடே கிடைக்காதுன்னு நினைச்சோம். இன்னைக்கு நாங்க வயிறார சாப்பிட்டோம். மனசார வாழ்த்துறோம்மா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். அனலட்சுமி அம்மா, நீங்க 100 வருஷம் நோய் நொடி இல்லாம மருமக மகன் பேர பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும். செல்விக்கா, காமாட்சிக்கா, பரமேஸ்வரிக்கா, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இவதான் என் மருமக அமுதா. எனக்காக கோர்ட்ல எப்படி எல்லாம் வாதாடினா தெரியுமா? இந்த அனலட்சுமி அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆமா ஆமா. ஏமா, என் மருமக இம்சை தாங்காம அவளை கொன்னுட்டு தான் ஜெயிலுக்கு வந்திருக்கேன். ஆனா உன்னைய மாதிரி ஒரு மருமக இருந்திருந்தா நான் கோயிலே கட்டி கும்பிட்டு இருப்பேன். அமுதா, உங்க அத்தை இங்க மூச்சு விட்டதை விட உன்னைய பத்தி பேசினதுதான் அதிகம். என் மருமக இப்படி, என் மருமக அப்படின்னு தினமும் புராணம் தான். உன்னைய மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு உன் மாமியார் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். கொடுத்து வச்ச மகராசி. அதுக்கு காரணம் இவங்க என் மாமியார் இல்ல, என்னோட அம்மா. இவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு இந்த உலகம் நம்பணும். இவங்க சீக்கிரமா வெளியே வரணும். எங்க அத்தைக்கு உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வயிறு நிறையும் போதுதான் மனசு சுத்தமா இருக்கும். எங்க அத்தை கையால வயிறார சாப்பிட்ட நீங்க எங்க அத்தைய மனசார வாழ்த்தணும். எங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்க அத்தைக்கு இருக்குமா. உன் நல்ல மனசுக்கு அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. இங்க இருக்கிற எல்லாரும் தப்பு பண்ணணும்னு தப்பு பண்ணவங்களே இல்ல, சூழ்நிலைக்காக தப்பு பண்ணவங்க தானே. நீங்க யாருமே கெட்டவங்க இல்ல. செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாலே பாதி நல்லவங்க தான். நீங்களும் கூடிய சீக்கிரம் உங்க குடும்பத்தோட போய் சந்தோஷமா இருக்கணும்.
எங்க அத்தைய வாழ்த்துன உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. அம்மா நேரமாச்சுமா. அத்தை தைரியமா இருங்க, நான் போயிட்டு வரேன். நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன பயந்தா? நீ தைரியமா போடா. அக்கா நான் கிளம்புறோம். ம். என் மருமகளை கூட இருந்து பத்திரமா பாத்துக்கடா. சரிக்கா. சரி நாங்க கிளம்புறோமா? பாத்துக்கையா செந்தில். வரேம்மா. ம். வாடா. பத்திரமா இருமா. வரேங்க. போயிட்டு அமுதா, வரேன் வா. அத்தை. இந்தாங்க காஃபி. இத்தனை வருஷமா அடுப்படியில குப்பை கொட்டுற, ஒரு டீல எவ்வளவு சக்கரை பொண்ணு கூடவா தெரியாது? அதுக்குதான் பொம்பளைங்க வீட்டுப்படியை தாண்டக்கூடாதுன்னு சொல்றது. வீட்டு வேலையை ஒழுங்கா செய்யறதுக்கு துப்பு இல்ல. நீங்க ஆம்பளை எதுக்கு வந்துருவீங்களா? என்னை எதிர்த்து அவ எப்படி ஜெயிக்கிறான்னு பாக்குறேன். எடுத்துட்டு போடி. சார், பயத்தில் உங்களுக்கு தெரியாம நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன் சார். அத உங்ககிட்ட மறைக்கிறது தப்புன்னு தோணுச்சு. அதான் சொல்லிடலாம்னு. என்ன ஆதாரம் இருக்குன்னு ஒருத்தன் கால் பண்ணான்ல, அவனுக்கு நான் கால் பண்ணி பணம் தரேன், ஆதாரத்தை கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். யோ, நீ என்ன லூசா? நான் தான் உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன்ல, அப்புறம் நீயே எதுக்கே போய் தலையை கொடுக்குற? உன்னால நான் வேற அசிங்கப்பட்டு நிக்கணுமா? சார் இல்ல சார், அமுதாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சார். அவளுக்கு உண்மை தெரிஞ்சா நேரா போலீஸுக்கு தான் சார் போயிருப்பா. ஏன்னா அவ நீதி நேர்மன் இருக்கிறவ. ஆனா அவ எதுக்காக பணம் கட்டி மிரட்டணும்? அந்த சந்தேகம் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு சார். ஒருவேளை போன் பண்ணவன் உண்மையான ஆதாரத்தை வச்சிருந்து நாம அலட்சியமா விட்டுட்டா சார், அவன் போலீஸுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதான் சார் பணம் தரதா ஒத்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, நீங்க பண்ணது ஒரு வகையில சரிதான். நான் யூகம் பண்ணது அமுதா. அவ இல்லாம ஒருவேளை வேற ஒருத்தரா இருந்தா சிக்கல் நமக்கு தான். எதுக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க. சரிங்க சார். அங்க போனோமா, பணத்தை கொடுத்தோமா, ஆதாரத்தை வாங்கணுமான்னு இருக்கணும். அது மட்டும் பத்தாது. நீங்க மட்டும் தனியா போகாதீங்க, ஆளுங்களோட போங்க. ஆதாரத்தை வாங்கின கையோட அவங்கள போட்டு தள்ளிடுங்க. தேனெடுத்த கை சும்மா இருக்காது. பணத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பான், உங்களை மிரட்டிக்கிட்டே இருப்பான். சூதானமா ஆதாரத்தை வாங்கிடுங்க. சரிங்க சார். இந்த கேஸ்ல அமுதா ஜெயிக்கவே கூடாது. வரேன் சார். போங்க. அட பாவீங்களா, கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்களா? விட மாட்டேன். அந்த அமுதா ஜெயிக்கணும். அப்பதான் உன்ன மாதிரி பொண்ணுங்களை துச்சமா நினைக்கிற ஆம்பளையோட திமிர் அடங்கும். மாமா
அப்புறமா எப்படி ஆளு ஸ்டைலா வந்தாவா வேற மாதிரி இருக்கேனா? ட்ரெஸ் எல்லாம் ஓகே, ஆனா உங்க முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களே. அதுக்கு நாங்க வேற ஏற்பாடு பண்ணிருக்கோமே. எறாமாப்ல அந்த ஆயுதத்தை குடு. மாட்டு மாமா. நீ மாட்றா மாப்ள. எப்படி இப்ப நான் உனக்கு யாருன்னு தெரியுதா கண்ணு? தெரியலையே சித்தப்பா. உனக்கே என்ன அடையாளம் தெரியாதப்ப அந்த கூப்பிட்ட பயலுக்கா என்ன அடையாளம் தெரிய போது? நீ கவலையே படாதாத்தா, அந்த ஆதாரத்தை நான் கறந்துட்டு வர்றேன். என்னடா சித்தப்பா, எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. எங்க சித்தப்பா மட்டும் அவங்க கிட்ட போட்டோம், நீங்க கொஞ்சம் தள்ளியே இருந்தே சித்தப்பாவை கவனிச்சுக்கோங்க. அவ ஏதாச்சும் கேடி வேலை பண்ணாலும் பண்ணுவான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? சித்தப்பா இந்தாங்க. இதுக்குள்ள கேமரா இருக்கு, அவனுக்கு எந்த சந்தேகமும் வராது. சரிம்மா. எப்படியாச்சும் அவனை பேச வச்சு மாயாவை குத்துன விஷயத்த அவன் வாயாலேயே வர வச்சு இதுல ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்துருங்க. இந்த கேமராக்குள்ள எல்லாத்தையும் அடக்கி கொண்டு வந்துறியாத்தா, நீ கவலைப்படாத. அத்தைய காப்பாத்துறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இது மட்டும்தான். இதை மட்டும் நழுவ விட்டுறாதே சித்தப்பா. விடமாட்டம்மா, நீ வா மாப்ள. மாமா, ஆதாரம் எப்படியாவது கிடைச்சிடணும். இவங்களுக்கு மட்டும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீங்க தான் துணையா இருக்கணும் மாமா. அம்மா அமுதா, அமுதா. யார் நீங்க? அமுதா, நீங்க தானே? ஆமா. உங்க அத்தைக்காக கோர்ட்ல வாதாடினது நீங்க தானே? ஆமா. நீங்க? என் பேரு நிர்மலா. உங்களை எதிர்த்து வாதாடுறாருல ஆதிகேசவன், அவரோட மனைவி தாங்க நானு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்களை தேடி நான் ஊருக்கு போயிருந்தேன். அவங்க நீங்க ஊரை விட்டு இங்க வந்துட்டதா சொன்னாங்க. என்ன விஷயம்? உங்க அத்தை பண்ண கொலை சம்பந்தமா பழனிக்கு எதிரான ஆதாரத்தை யாரோ வச்சிருக்காங்களாம். அவங்க கிட்ட இருக்க ஆதாரத்தை வாங்க பழனி பணத்தோட போயிருக்கான். அது வேற யாரும் இல்ல, என் புருஷனும் சித்தப்பாவும் தான். இதெல்லாம் எங்க பிளான் தான். என்னம்மா சொல்றீங்க? அப்ப அவங்கள உடனே திரும்ப வர சொல்லுங்க. ஏன், என்னாச்சு? பழனி ஆதாரத்தை வாங்க பணத்தை மட்டும் எடுத்துட்டு போகல, கூட அடியாளுங்களையும் கூட்டிட்டு போயிருக்கான். அவங்கள அங்கே போட்டு தள்ள பழனியும் என் புருஷனும் பிளான் பண்ணிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, ஏதாவது பண்ணி அவங்கள காப்பாத்துங்கம்மா. நீங்க எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிக்கணும். ஏதாவது பண்ணுங்கம்மா. நீங்க ஜெயிச்சீங்கன்னா பெண்கள் இனமே ஜெயிச்ச மாதிரி, அந்த ஆண் ஆதிக்கத்தையே தம்மட்டி வச்சு அடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணுங்கம்மா. நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. வரமா. என்ன விஷயம் கூப்பிட்டுருந்தீங்க? டேய், என்ன மிரட்டினவன் இந்த இடத்துக்கு தான் வர சொன்னான். நீங்க எல்லாம் மறைஞ்சிருங்க. வர்றவங்கிட்ட பணத்தை கொடுத்து முதல்ல ஆதாரத்தை வாங்கிக்கிறேன், அப்புறமா சிக்னல் தரேன். வந்து அவன் கதையை முடிச்சிருங்க. சரிங்கண்ணே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. டேய், நீ அந்த பக்கம் போய் மறைஞ்சிருக்கடா, நாங்க இந்த பக்கம் போறோம். வாடா. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா.
மாப்பிள்ள இந்த ஓவர் கோட் எப்படி இருக்கு? மாமா இரு, இந்த இடம் தான் சொன்னாங்க. மாப்பிள்ள நீ இங்கே மறைஞ்சிரு, நான் போய் அவனை என்னன்னு பார்த்து வந்துடுறேன். பார்த்து பத்திரம் மாமா, எப்படியாவது பேசி அவங்க கிட்ட இருந்து ஆதாரத்தை வாங்கிடு. சரியா? ஏன் மாப்பிள்ள நீ இங்க காவல் இருக்கும் போது எனக்கு என்ன பயம்? எப்படியாவது போய் அந்த பையன்ட்ட ஆதாரத்தை கறந்துட்டு வந்துடுறேன். டோன்ட் வரி மாப்பிள்ள. பார்த்து மாமா.